Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி டெய்லியும் நம்ம வீட்டில் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி வைக்கிற ஊதுபத்தி குயிக்காகவே எரிஞ்சு தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி குயிக்காக எரிஞ்சு தீர்ந்து போகாமல் ரொம்ப நேரம் நின்று நிதானமாக எரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஊதுபத்தியை நனைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நனைச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஊதுபத்தியை பற்ற வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று நிதானமாக எரியும். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நனைச்சதுக்கு பிறகு ஒரு ஊதுபத்தியும் நல்லா ட்ரையாக இருக்கிற ஊதுபத்தியும் சேம் டைமில் நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள். எந்த ஊதுபத்தி சீக்கிரத்தில் எரிஞ்சு தீர்ந்து போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ட்ரையாக இருக்கிற ஊதுபத்தியை பற்ற வைக்கும்போது என்னாகும்னா அந்த முனையில் நம்ம பற்ற வைக்கிறோம் அப்படின்னா கடகடன்னு எரிய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு பற்ற வைக்கும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த முனைப்பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏற்றி வச்சிடலாம். எப்போவுமே நான் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சுருக்கிற அந்த பாட்டில் ஊதுபத்தி பற்ற வச்சு வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக நின்று நிதானமாக எரியும். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தோசை தவா அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த மஞ்சத்தூள் இந்த மாதிரி கலர் மாறி வரும் பாருங்கள். அந்த டைமில் இதை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுப்பு முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்ல ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மஞ்சத்தூளை சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூளை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்கும் உங்கள் முகத்தில் இருக்கிற டேன் அந்த கருப்பு இதெல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கும் சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் சூடாக இருந்தது இல்லையா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை பால் எடுத்துக்கோங்க. ஸ்டோர் பால் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பாக்கெட் பால் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பச்சை பால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் தேன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம கலந்து எடுத்துடலாம். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வெயிலெல்லாம் போயிட்டு வர்றீங்க வெளியே அப்படின்னும் போது உங்களுக்கு முகம் ஒரு மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம போகும்போது முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி முகமே க்ளோ இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்பவே சோர்ந்து போன மாதிரி முகம் கொஞ்சம் கருத்து போன மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு கழுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்து கருப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த பேக் ட்ரை பண்ணலாம். இதில் பச்சை பால் அதுக்கப்புறம் மஞ்சள் தேன்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே இது அப்சர்வ் ஆகிட்டு நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே லைட்டாக மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற டைமில் கூட நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். முகம் எப்போவுமே நல்லா க்ளோவாக நல்லா பிரைட்டாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னும் போது கூட நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களோட ஃபேஸு. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துடலாம். மஞ்சள் அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப நேரம் விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கைக்கும் இந்த கைக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு நல்லா க்ளோவாக இருக்குது பாருங்கள் இந்த கையில். அந்த கையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதோட கலருக்கும் அதோட கலருக்கும். ஸோ நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போதும் சேம் இதே ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும்.
கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்து இருக்காது. ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போகிற வேலை இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஏதாவது ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெதர் ஷூலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதை அடிக்கடி பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை வந்து வெளியில் கிளம்பும்போது இதை வந்து அதுக்கான அந்த பாலிஷ் க்ரீம் போட்டு இதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வேஸ்லின் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அழுக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே இருக்கவே இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வெளியில் வந்து பாலிஷ் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற வேஸ்லின் மட்டுமே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நிமிஷத்தில் உங்களுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போகிற குழந்தைங்களோட ஷூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்பப்போ அதை வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வச்சு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை ஷூலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை க்ளீன் பண்ணுறது கூட இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்க்கும்போதே தெரியும். நல்லா ஃபுல்லாக வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழுக்கு விட்டு வந்திருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வெளியே போயிட்டு வந்து அதை கழட்டி விடுறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே அதில் ஒரு மாதிரியான குப்புன்னு ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இது வந்து இந்த மாதிரி ஷூவாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க வந்து ஸ்கூல் போட்டுட்டு போகிறாங்க இல்லையா ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி ஷூவாக இருந்தாலும் சரி, வந்துட்டு அதை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரியான வேர்வை ஸ்மெல் மாதிரி வந்து ரொம்ப ஹெவியாக அடிக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்மெல் இருக்கும்போது அதில் பூச்சிகள் எல்லாம் நிறைய வந்து உள்ளுக்குள்ளே சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் பர்ஃப்யூம் வந்து எப்போவுமே நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதை வந்து 4ஆக மடித்து இந்த ஷூக்குள்ளே வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே நல்லா கமன்னு உங்களுக்கு வந்து வாசம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது கிட்ட கூட வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகள் கூட வந்து கிட்ட வந்து சேராது. ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நீளமாக கருகருன்னு அடர்த்தியான ஒரு முடி வந்து வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து ரீசெண்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஆயில் வந்து எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த தம்ப்நெயிலில் வந்து பார்த்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.